சில இடங்கள்ல பொண்ணு நீ எப்படி பண்ணுவ? ஓடணும், ஆடணும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல நெறைய இருக்கு. அதெல்லாம் எப்படி உன்னால செய்ய முடியும்னு நகர்த்தி வச்சுருவாங்க. ஸோ இப்படி இந்த மாரி குட்டி, குட்டி ரீசன்ஸ் அப்புறம் பெரிய ரீசன் அப்படி மீறி அதெல்லாம் தாண்டி போனா இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ங்கிற ஒரு விஷயத்துல கீழ இறங்கி வந்துருவாங்க. ஸோ ம். அதனாலயே ஃபீமேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அநியாயம் இல்ல. அது மட்டும் இல்ல. இப்ப வந்து வாய்ப்புகள் வேணும் அப்டின்னா, இப்ப நியூட் கால் பண்ணணும். அதே மாதிரி WhatsAppல ம். வந்து ஆபாசமான ஃபோட்டோஸ் அனுப்பிச்சாலே நீங்க செலக்டட். நீங்க நடிக்க தெரிய இப்போ கூட அது இன்னும் இல்லன்றாங்க. ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அவங்க அவங்க சொல்றவங்கலாம் வந்து உண்மையா என்னன்னு இந்த பொண்ணுங்கலாம் வந்து யோசிக்கிறதே கிடையாது. முக்காவாசி ஃபேக் கால் தான். இப்போ உண்மையா இருக்கிறவங்க கூட நேர்ல தான் வந்து பேசுவாங்க. ஏன்னா, அவங்க பெரிய இடத்துல இருக்கிறதுனால, அந்த மாரிலாம் கால் பண்ண சொல்ல மாட்டாங்க. சொல்லி தான் அவங்க அந்த மாரி கூப்பிடணும்னும் கிடையாது. நேராவே கூப்பிட்டு நேராவே பேசிப்பாங்க. இப்ப நெறைய ஃபேக் கால் இருக்கு. அத நம்பி நெறைய பொண்ணுங்க ஏமாந்துது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா, யாராவது அந்த மாரி கால் பண்ணாங்கன்னா வெளிய வந்துருது. இந்த மாரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத ம். நம்பி நெறைய பொண்ணுங்க ஏமாந்து போயிடுறாங்க. அப்படி மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க.